சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி புதிய ரூல்ஸ். பிஎஃப் பணத்தை எடுப்பதில் திடீர் மாற்றங்கள் அமல். இனி 90% வரை ரூபாய் 1 லட்சத்திலிருந்து ரூபாய் 5 லட்சம். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இபிஎஃப்ஓ என்று சுருக்கமாக அழைக்கப்படும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பானது, அதாவது எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் ஆனது அதன் புகார் அமைப்பில் புகார் 7 நாட்களுக்குள் என்கிற புதிய நடைமுறையை அமல்படுத்த உள்ள நிலையில் ஊழியர் வருங்கால வைப்பு நிதியை திரும்ப பெறும் விதிகளை, அதாவது இபிஎஃப் வித்ட்ரால் ரூல்ஸ் திருத்தியுள்ளது. 1952ஆம் ஆண்டு இபிஎஃப் திட்டத்தின் கீழ் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட பேரா 68 பிடி ஆஃப் தி இபிஎஃப் ஸ்கீம் கீழ் இபிஎஃப்ஓ மெம்பர்கள் இப்போது ஒரு குடியிருப்பு சொத்தை வாங்குதல், கட்டுமானம் அல்லது இஎம்ஐ செலுத்துதலுக்காக தங்கள் பிஎஃப் கார்பஸில் இருந்து 90% வரை திரும்ப பெறலாம். மேலும் இந்த நடவடிக்கை அக்கவுண்ட் திறக்கப்பட்ட தேதியிலிருந்து 5 ஆண்டுகள் என்கிற தகுதி காலத்தை 3 ஆண்டுகளாகவும் குறைக்கிறது. முன்னதாக வீட்டு வசதிக்கான பிஎஃப் வித்ட்ராவல், அதாவது செயல்முறை ஹவுசிங் வித்ட்ரால் ப்ராசஸ் ஆனது 36 மாத மதிப்புள்ள பணியாளர் மற்றும் முதலாளி பங்களிப்புகள் மற்றும் வட்டியுடன், அதாவது எது குறைவாக உள்ளதோ அது, மற்றும் 5 ஆண்டுகள் தொடர்ச்சியான இபிஎஃப் உறுப்பினர் பதவிக்கு பிறகு மட்டுமே நிகழ்த்தப்படும் என்று வரையறுக்கப்பட்டது. இப்போது அவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் முந்தைய விதிகள் வீட்டு வசதி திட்டங்களில் ஏற்கனவே சேர்ந்த உறுப்பினர்களையும் கட்டுப்படுத்தின. ஆனால் புதிய விதிகள் ஆனது இப்போது சந்தாதாரர்களுக்கு அதிக நெகிழ்வுத்தன்மையை வழங்குகின்றன. அதே சமயம் இந்த ஹவுசிங் வித்ட்ராவலை பெறுவதை வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே நடத்தப்படும் என்கிற கட்டுப்பாட்டையும் கொண்டுள்ளன. இபிஎஃப் திரும்ப பெறுதலில் அமலுக்கு வந்துள்ள மற்ற முக்கிய மாற்றங்கள் என்னவென்றால், அடிஷனல் மேஜர் சேஞ்சஸ் டு இபிஎஃப் வித்ட்ராவல். ஹவுசிங் வித்ட்ராவலுடன் சேர்த்து இபிஎஃப் ஆனது பிஎஃப் திரும்ப பெறுதலை ஒழுங்குபடுத்தவும் விரைவுபடுத்தவும் சில குறிப்பிடத்தக்க மாற்றங்களை அறிவித்து உள்ளது. யுபிஐ மற்றும் ஏடிஎம் மூலம் உடனடி வித்ட்ராவல்கள். ஜூன் 2025 முதல் அவசர தேவைகளுக்காக உறுப்பினர்கள் உடனடியாக ரூபாய் 1 லட்சம் வரை எடுக்கலாம். ஆட்டோ செட்டில்மெண்ட் லிமிட் உயர்த்தப்பட்டது. ஆட்டோ செட்டில்மெண்ட் லிமிட் ஆனது ரூபாய் 1 லட்சத்திலிருந்து ரூபாய் 5 லட்சமாக அதிகரித்துள்ளது. மேலும் எளிமைப்படுத்தப்பட்ட கிளைம் செயல்முறை. சரிபார்ப்பு எண்ணிக்கை 27லிருந்து 18ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இப்போது 95% உரிமை கோரல்கள் 3 முதல் 4 நாட்களுக்குள் தீர்க்கப்படுகின்றன. மேலும் வாழ்க்கை தேவைகளுக்கான எளிதான வித்ட்ராவல்கள், அதாவது ஈசியர் வித்ட்ராவல் ஃபார் லைஃப் நீட்ஸ். கல்வி, திருமணம் மற்றும் மருத்துவம் தொடர்பான பணம் எடுப்பதற்கான செயல்முறைகளும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இது ஊழியர்களுக்கு நிதி பணப்புழக்கத்தை அதிகரிக்கிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.